இந்த வாரம் பல வாரங்களுக்கு பிறகு 10 படங்கள் ஒன்றாக காத்திருக்கின்றன ரிலீஸ் ஆவதற்கு. போட், மலை பிடிக்காத மனிதன், வாஸ்கோட காமா இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கூட எழுதலாம். வாஸ்கோட காமா போட்ல போயிட்டு இருக்கிறப்ப அவருக்கு மழை பிடிக்காது. ஆனா அப்ப பார்த்து அவருக்கான விதி வந்து போட்ல விளையாடுச்சுன்னு பார்த்திபன் மாதிரி பேசக்கூடாதுங்கிறனால போட் படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல படம் நடக்குது. சென்னையில குண்டு போட போறாங்கோ அப்படிங்கிற சூழல்ல தப்பிச்சோம் பிழைச்சோம்னு யோகி பாபுவும் யோகி பாபுடைய மதரும் 2 பேரும் வந்து படகுல போலான்னு போறாங்க. படகுல போய் கடல்ல போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டோம்னா குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரிட்டர்ன் ஆயிக்கலாம் அப்படின்ட்டு படகுல லிஃப்ட் கேட்டு போறாங்க. ஒரு 10 பேர். யார் யாரு அப்படின்னா கௌரி கிஷன், எம்.எஸ். பாஸ்கர், சின்னி ஜெயந்த், மதுமிதா, ஷாரா, அக்ஷத், அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் கை. இவங்க எல்லாரும் சேர்ந்து கடல்ல யோகி பாபு கூட போறாங்க. போறப்போ பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி போட் ஹவுஸ்ல இத்தனை பேர் இருக்காங்கிறப்போ ஆப்வியஸ்லி வாய்க்க தகராறு வரும், சண்டை வரும், போட்டுக்குன்னு சில பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த பிரச்சனைகளை எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து செய்த ஒரு கலவைதான் ஒரு சோசியல் சட்டையர் இன் பீரியாடிக்கல் ஏரா அப்படிங்கிறது தான் போட் படத்தின் ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன். போட் படத்துல நல்ல விஷயங்கள் இல்ல லைக்கபிள் விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா கதை, அந்த ஸ்பார்க், இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதின அந்த கதையவும் 12 ஆங்கிரி மென் அப்படிங்கிற படத்தையும் சொல்ற அப்படி இன்ஸ்பிரேஷன்ஸ் என்ன வேணா இருக்கலாம். பட் மற்றபடி ஒரு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எரால இருக்கிற மக்கள் இப்பயும் அந்த மக்களுக்கு அதே பிரச்சனைகள் தான் இருக்கு, இப்பயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, இப்பயும் வந்து நம்மளை ஒருத்தர் அடக்கி ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க மாதிரியான விஷயங்களை வந்து ரைட்டிங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சிம்புதேவன். அதே மாதிரி அவருடைய மிகப்பெரிய பலம்ங்கிறது வந்து அவருடைய சட்டையர். இம்சை அரசனில் நம்ம பார்த்துருப்போம், மறையன் 305 கடவுளில் பார்த்துருப்போம், புலி கசரதபரில் கூட அவருடைய அந்த சட்டையர் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சராகவுமே நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம்ல வர்ற மாதிரி அந்த கிழக்கு இந்திய கம்பெனி மாதிரியான விஷயங்களை வந்து இதுலேயுமே சில இடங்கள்ல நக்கல் பண்ணியிருக்காரு. அதுவும் சிம்புதேவன் ஸ்டைலில் உண்மையாக நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா யோகி பாபுக்கு இதுல காமெடி எல்லாம் இல்லாத ஒரு நல்ல ஆத்மார்த்தமான ஒரு ரோல், அதை நல்லாவே செஞ்சிருக்காரு. அதற்கு பிறகு சாம்ஸ், ஷாரா, எம்.எஸ். பாஸ்கர், ஒரு வெள்ளக்கார துரை, இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் யாருடைய கதாபாத்திரம் பெரிய அளவுல நம்மளை ஈர்க்கல. கௌரி கிஷன் ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணியிருக்காங்க படத்துல. டவுன் சைடு என்ன அப்படின்னா மணிவண்ணன் மாதிரியான கிரியேட்டர்ஸ் வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. வருங்காலத்துல பாடுற ட்ரெயின் வந்து பிரைவேடேஷன் வரும், புகை வண்டி நிலையம்னு நானே ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சந்திரபாபு, எம்.ஆர். ராதா நிறைய படங்கள் அந்த மாதிரி ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு விஷயம். ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு ஒரு ஆருடம் சொல்றதுங்கிறது. அதே வந்து ரிவர்ஸ்லையும் சில பேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த படத்தை சொல்லாமல் சொல்லணும் அப்படின்னா மெர்சல் படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிற எச்.சி. சூர்யா சொல்லுவார், இப்போ நீ வந்து சிசேரியனுக்கு ஆச்சரியப்படுற, ஃபியூச்சரில் பாரு நார்மல் டெலிவரிக்கு ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு. தேட்டரில் பயங்கரமாக கிளாப் தட்டுவாங்க. ஆனால் அப்புறம் தான் தெரியும், ஓ இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல, இவன் என்ன ஃப்ளாஷ்பேக்கில் போய் ப்ரெசென்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்கான், இதில் என்னத்த ஸ்மார்ட்னஸ்னு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் வந்திருந்தா பரவாயில்ல, சிம்புதேவன் சார் ஏதோ ஃப்ளோவில் வச்சுட்டாருன்னு வைக்கலாம். ஒரு கேரக்டருக்கு எழுதப்பட்ட எல்லா டைலாக்குமே அப்படிதான் இருக்கு. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆரம்பிச்சு ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அந்த நபர் பேசுற எல்லா வசனங்களுமே அப்படிதான் இருக்கு. பிளஸ் இது பத்தாது அப்படின்ட்டு சர்ப்ரைஸ் எலமெண்டா தாத்தா வராரு, கதற விட போறாரு போர்ஷன் வேற உள்ள வச்சிருக்காங்க. படம் வந்திருக்கு, பார்த்துருக்கோம், மக்களோட மனநிலை எப்படி பிரதிபலிச்சிச்சு படத்தை பார்த்து, யாரு கதறினாங்கலாம் தெரிஞ்சும் அந்த 10 நிமிஷம் போர்ஷனை உள்ள வச்சிருக்கீங்கன்னா இன்னும் அந்த ரணமே ஆறல. அதுக்குள்ள ஒய் சிம்புதேவன் சார். இதுதான் மிகப்பெரிய ஒரு டவுன்லைன். 3வது டவுன்லைன் வந்து மக்களுக்கான பூர்வகுடிகள் அப்படின்னாலும் சொல்லப்பட்டாலும் மறுபடியும் வந்து அது ஒரு பிரீச்சியா சொன்னா கூட பரவாயில்ல, மற்ற மக்களை வந்து ஒரு கில்ட் ஏற்படுத்தும் விதமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பூர்வக்குடிகள் அப்படிங்கறதெல்லாம் கடந்து பாக்குறோம் அப்படின்னா எல்லோரும் இடத்துல இருந்து வந்திருக்க போறாங்க. மறுபடியும் இந்த கில்ட் ஆக்குறது வந்து என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரியல. அது சுத்தமா செட் ஆகல இந்த படத்துல. இல்ல அதுக்கான நியாயம் கற்பித்தல் அப்படின்னு ஏதாவது இருந்தா பரவாயில்ல, இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிருச்சோங்கிற ஃபீல் இருந்துச்சு. 4வது சிம்புதேவன் டைலாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். அவருடைய சில அந்த நோட்டபிள் ஃபேக்டரா அவர் பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். லைக் அரண்மனை பள்ளி அப்படின்னு இம்சேரசன்ல வரும். அதே மாதிரி கிளின்ட் ஈஸ்ட்வுட வந்து இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் நக்கல் பண்ணியிருப்பாங்க. அரையன் 305 கடவுள்ல சில விஷயங்கள் நக்கல் பண்ணியிருப்பாங்க. ஆத்திரமா காதலிச்சேன் அப்படின்னு சந்தானம் சொல்ற இந்த வேர்ட் பிளே மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் இந்த படத்துல வந்து சில இடங்கள்ல செமையா இருக்கு, சில இடங்கள்ல ஐயோ இது என்ன ரொம்ப அவுடேட்டடா இருக்கு அப்படிங்கிற ஃபீல் வருது. அப்பர் காஸ்ட் விசஸ் அப்ரஸ்ட் மாதிரியான வசனங்கள் ஷார்ப்பா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில வசனங்கள் உண்மையாவே படத்துல வந்து ரொம்பவே அவுடேட்டடா இருந்துச்சு. மாதேஷ் மாணிக்கத்துடைய டிஓபி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஒரு படகு அப்படிங்கிறது தான் கதைக்களம் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ அதுல என்னென்ன மாதிரியான ஷார்ட்ஸ் வைக்கலாம், அதுல எப்படி எல்லாம் ஒரு டென்ஷனை கூட்டலாம் அப்படிங்கறத வந்து ரொம்பவே நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒர்க் படத்துக்கு. ஜிப்ரானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்கள்ல எலிவேட் பண்ணுது. அதே மாதிரி கானா மிக்ஸ்டு வித் கர்நாடிக் ஒரு சாங் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டுமே நல்லா இருந்துச்சு. வெர்டிக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல அட்டெம்ப்ட், ஒரு நல்ல இன்டென்ஷன், ஒரு வித்தியாசமான ஒரு வினோதமான ஒரு அட்டெம்ப்ட். வித்தியாசமான வினோதமான அட்டெம்ப்ட்டுகளுக்கு வந்து எப்பயுமே நம்ம கிளாப் தட்டுவோம், பாராட்டுவோம், ஊக்குவிப்போம்.
ஒரு நல்ல இன்டென்ஷனுக்கு வந்து பாராட்டுவோம். ஆனா 2 மணி நேரத்த காவு கொடுக்கலாமா? அப்படிங்கிறது உங்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். ஒரு மேட் மேக்ஸ் படம் பார்க்குறப்ப நமக்கு அந்த பொட்டல் காடுல இருக்கிற ஒரு ஃபீல் வரும்ல. அந்த மாரி சில படங்கள் பார்க்குறப்போ நம்மளே அந்த இடத்துல இருந்தோங்கிற ஃபீல் வரும். அந்த மாரி இந்த படகு படத்துல வந்து நாமளே அந்த இடத்துல இருந்தோங்கிற ஃபீல் வராம 38 மணி நேரம் கழிச்சு அப்படின்னு போடுறப்போ, நமக்கே 38 மணி நேரமா தியேட்டருக்குள்ள இருக்கிறோமோ அப்படிங்கிற ஃபீல் வருது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நன்றி.